சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3dsmaxல நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுக்கும்போது நம்ம அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து 3dsmaxல இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பண்ணலாம். ஸோ அப்படி எலிவேஷன் நீங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி, இல்லை இன்டீரியர் கிச்சன் பெட்ரூம் இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு சிலர் எப்படி தருவாங்கன்னா ஒரே ஒரு ரூம் மட்டும் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. இப்போ கிச்சன்னா அந்த கிச்சன் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மாடல் வச்சு மீதி எல்லாத்துக்கும் அவங்க வந்து அவங்களுடைய கிளைண்ட்டுக்கிட்ட வந்து அப்ரூவ் வாங்கிடுவாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடு ஃபுல்லாகவுமே 2 பெட்ரூம்னா 2 BHK அப்படிங்கும்போது 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் பாத்ரூம் இது எல்லாமே இன்டீரியர் பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஒரு பல்காகவும் கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ப்ராஜெக்டை வாங்கின உடனே அவங்கக்கிட்ட டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமோட டைமென்ஷன் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு எந்த ரூம் கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்க முடியும். இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக நீங்கள் முடிச்சக்கப்புறம் சென்ட் பண்ணுங்கம்பாங்க. இல்லை அவங்க வந்து ஒவ்வொரு ரூமாக கேட்குறாங்க அப்படிங்கும்போது அந்த ரூமோட என்னென்ன டிசைன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டைமென்ஷன், அடுத்து இப்போ பெட்ரூம் அப்படின்னா வார்ட்ரோப் வேணுமா இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சேர்த்து வேணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை எல்லாமே கேட்டுக்கோங்க. அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மாடல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ஃபைனல் இதுதான். இப்போ நடுவில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு கிடையாது, அவங்க இன்னொரு இடத்துல எடுத்து தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. எந்த மாதிரியான டிசைன் வேணும், ரேக்கில் இப்போ வார்ட்ரோப் அப்படிங்கும்போது உள்ள செல்ஃபில் எப்படி வேணும் அப்படிங்கிறதும் கேட்டுக்கோங்க. மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் வேணும், ஏன்னா இப்போ மெட்டீரியல் இப்போ இவங்ககிட்ட கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கோடு கொடுப்பாங்க. என்னென்ன மென்னோ லேமினேட்ஸ் இந்த மாதிரி மைக்காலாம் நிறையா இருக்கு இல்லையா? ஸோ அதில் உங்களுக்கு என்ன கோட் வேணும் அப்படிங்கிறதும் கேட்டுக்கோங்க. ப்ளஸ் லைட் கலரா டார்க் கலரா உட் டெக்ஸ்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டுக்கோங்க. நீங்கள் டோட்டலாக ஃபஸ்ட்டே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலும் அவங்க வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இப்போ மாடலிங் மட்டும் டிசைனுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வார்ட்ரோப் டிசைன் இப்போ பெட்ரூம் அப்படிங்கும்போது சீலிங் டிசைன் வார்ட்ரோப் இது 2 மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் ஃபஸ்ட்டு மாடலிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணக்கப்புறம் அவங்கக்கிட்ட மெட்டீரியல் கேளுங்க. ஸோ மெட்டீரியல் கேட்டு அடுத்து மெட்டீரியல் அப்ளை பண்ணக்கப்புறம் மேலே சீலிங் டிசைன்லாம் முடிச்சக்கப்புறம் வீரே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மறுபடியும் சென்ட் பண்ணுங்கள். ரெண்டர் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீரே கேமரா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வியூ மட்டும் நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அவங்க அவங்களோட கிளைண்ட்டுக்கிட்ட காமிச்சு என்னென்ன மாடலிங்கில் கரெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணக்கப்புறம் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணால் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணக்கப்புறம் நீங்கள் ரெண்டரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இன்டீரியரோட ரெண்டரிங் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். அப்போது நீங்கள் ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் 20 மினிட்ஸ் ரெண்டர் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அதனால் என்ன பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு அனுப்பிட்டே இருங்க. பெட்ரூமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடலிங் முடிச்சோடனே அவங்களுக்கு ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். அடுத்து கரெக்ஷன் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா கரெக்ஷன் ஒர்க் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் சென்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் நீங்கள் ரெண்டரிங் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எத்தனை வியூ வேணும் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வியூவுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ண முடியும். அதனால் எத்தனை வியூஸ் வேணும், இப்போ கிச்சன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு வியூ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அதுவே உங்களுக்கு வந்து பாஸ் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 வியூ கொடுத்தாகணும். அதனால் உங்களுக்கு எத்தனை வியூஸ் வேணும் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வியூஸ் இப்போ கிச்சன் பாஸ் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் 2 வியூ தான் கொடுத்தாகணும். 2 பக்கமுமே இருக்குது, ஒரே வியூவில் என்னால் ஷோ பண்ண முடியாது அப்படிங்கிறதும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் நீங்கள் ரெண்டரிங் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டரிங் போட்டிங்க அப்படின்னாலே மறுபடியும் கரெக்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் எப்படி ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் வந்து ரெண்டரிங் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ரெண்டரிங் போட்டிங்க அப்படின்னா மோர் தென் 10 டைம்ஸ் நீங்கள் வந்து ரெண்டரிங் போடணும். அதனால் உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரொசீஜராக பண்ணுங்கள். ஒரு ரூம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரூம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் ஒரு ரூம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ரூம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ பெட்ரூமே 3 பெட்ரூம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் கொடுப்பாங்க, ஒவ்வொரு டிசைன் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் ஒரு பெட்ரூம் முடிச்சு ரெண்டரிங் போட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரூம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். நானே அது வந்து சின்ன சின்ன விஷயங்களாக பண்ணி தான் நான் வந்து இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் நான் பண்ண பழகிக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நானுமே அப்படி தான் மாடலிங் மெட்டீரியலாக அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு என்ன மாடல் தோணுதோ அந்த மாதிரி போட்டு அனுப்பிடுவேன். அவங்க டோட்டலாக சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் டைம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்சால் அவங்கக்கிட்ட இப்போ பெட்ரூம் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாடல் வாங்கிக்கோங்க. வார்ட்ரோப்னா என்ன மாதிரி வேணும், சீலிங் டிசைனுக்கு ஏதாவது ஒரு இமேஜ், இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதை வாங்கிக்கிட்டு அப்புறமா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.